நாங்கள் செபித்திருக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. நீங்கள் உங்களுடைய மகனோடு உட்கார்ந்து பேசுங்கள். பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாலிப நாட்களிலே பிள்ளைகள் என்ன காரியங்களை செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், உங்களுடைய பிள்ளையோடு நீங்கள் அமர்ந்து பேசும் பொழுது எதனால் அந்த பிள்ளை கல்லூரிக்கு போக முடியாதபடி தடையாயிருக்கிறது என்பதை உங்களுக்கு அவர் நிச்சயமாய் விளக்குவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அந்த காரியத்தை நீங்கள் என்ன என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அதை அறிந்து கொண்டு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சரியாய் செய்து முடியுங்கள். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய பிள்ளையோடு நீங்கள் அமர்ந்து பேசி அந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளும் பொழுது அது என்ன காரியமாய் இருந்தாலும், அது என்ன தடையாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு நீங்கள் அந்த வழிமுறைகளை கையாளும் பொழுது மீண்டுமாய் அந்த மகன் கல்லூரிக்கு